இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து கரையை கடந்து விட்டதா அல்லது அந்த தாழ்வு மண்டலமாக உருவாகாமல் இருந்ததற்கு என்ன அந்த காரணம்? இப்போது தமிழகத்திற்கான இந்த மழை ஆபத்து நீங்கிட்டுன்னு சொல்லிடலாமா சார்? மழை ஆபத்துங்கிறது இல்ல, ஒரு 2 நாளைக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாமா? ஒரு 2 days or 3 days மழை வெறிச்சிருன்னு சொல்லலாமா? கடலோர மாவட்டங்களுக்கு இன்னைக்கு கிடையாது. உள் மாவட்டங்களுக்கு நமக்கு தர்மபுரி போன்ற மாவட்டங்கள், தர்மபுரி, கிருஷ்ணபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், இந்த மாதிரி பகுதியில் காற்றோட குவிப்பு கன்வர்ஜென்ஸ், மேற்கு இந்த சைட்ல இருந்து வர காற்றும் இந்த காற்று சுழற்சியோட காற்றும் மோதும் இடமாக இருக்கிறது. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து நமக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பர்டிகுலர் தர்மபுரிலாம் பாத்தீங்கன்னா காலையில இருந்து நல்ல மழை பெய்துட்டு இருக்கிறது பாக்குறோம். சோ கடலோரம் இப்பயும் பெஞ்சிட்டு இருக்கு, இன்னும் தொடர்ந்து பெய்யவும் செய்யும். சோ அதே நேரத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி பெரிய பாதிப்பு கிடையாது. மேபி அந்த ராமேஸ்வரம் பகுதி, கோடியக்கரை பகுதி, அந்த எட்ஜ் ஆஃப் த காற்று குவிப்பு நமக்கு தெரியுது. அதே நேரத்தில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில பகுதிகள் இங்கெல்லாம் வந்து மழை தொடரும் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றபடி நம்ம கடலோர பகுதிகள் எல்லாம் விட்டு சும்மா நார்மலா பெய்யற மழை தான். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா சல்லுன்னு அடிக்கும், அதுக்கப்புறம் பிரேக் போயிடும், திருப்பி வெயில் கூட அடிக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு மழையை வந்து ஏன்னா நம்ம மான்சூன் இன்னும் காற்றழுத்த பகுதி அங்க இருக்கிறது. சோ அதனால அந்த மாதிரி விட்டு பெய்யாது, யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு மழை தொடரும். மற்றபடி உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, ஈவன் நம்ம நீலகிரிஸ்ல நமக்கு வந்து கூடலூர் பகுதி, நீங்க நீலகிரிஸ்ல குன்னூர் பகுதியில தான் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்ததை பார்த்தோம். இப்ப இந்த சர்க்குலேஷன் இப்படி வந்தனால அங்க மேற்கு திசை காற்று வர ஆரம்பிச்சது, கிழக்கு திசை காற்றுல எப்படி தென்மேற்கு பருவமழையில ஒரு டெம்பரரியா வெஸ்டர்லிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்ப அந்த அவலாஞ்சி இந்த மாதிரி பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகுதி மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஓகே, இப்போ பிரதீப் ஜான்சன் இந்த காற்றழுத்தம் கரையை கடந்த உடனே புதுசா இன்னொரு காற்றழுத்தம் அடுத்த 2 நாள்களில் அது உருவாகும், அது இதை விட வலுவாக இருக்கும் என்றெல்லாம் கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. நீங்க கூட போட்டிருக்கீங்க. அப்படி அந்த அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அது எப்போ அது நம்ம தமிழக கடற்கரை பகுதியை நோக்கி வரும் சார்? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு சொல்லிக்கிறேன், காற்றழுத்த பகுதிக்கு வந்து ஒரு கிராஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு ஈவெண்ட்லாம் கிடையாது. அது ஒரு கேட்டை கிராஸ் பண்ற மாதிரி விஷயம்லாம் ஒரு லைன்லாம் கிடையாது. காற்றழுத்த பகுதின்ற ஒரு வறண்ட ஒரு பெரிய பகுதியா நம்ம சொல்லலாம். இது அதுக்கு டிஃபைன்டு சென்டர்லாம் அந்த மாதிரி இதுதான் அதோட மையப்பகுதி, புயல் மாதிரி அந்த மாதிரி நம்மள வந்து அதுக்கு ஒரு அந்த கிராசிங்லாம் அந்த மாதிரி கிடையாது. கரையை கடந்து விட்டது, காத்து பயங்கரமா வீசும் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வுலாம் அதுக்கு கிடையாது. சோ அது வந்து எக்ஸிஸ்டிங் ட்ரஃபோட மெர்ஜ் ஆகி நமக்கு இன்று இரவே வந்து பாத்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மெர்ஜாயி இல்லாத மாதிரி ஒரு சின்ன மைல்டு ஃபீபிள் சர்க்குலேஷன் அது மாறிக்கிட்டதை பாக்குறோம். நீங்க சொன்ன மாதிரி அடுத்த காற்றழுத்த பகுதி வந்து இந்த ட்ரஃப், இதே ட்ரஃப்ல இந்த பக்கத்துல ஒரு காற்றழுத்த மண்டலம் இருக்கு, அரபிக்கடல்ல இருந்து கனெக்ட் ஆகி அதே ட்ரஃபுக்குள்ள இன்னொரு சர்க்குலேஷன் நம்ம உருவாக்குறத பாக்குறோம். அந்த சர்க்குலேஷன் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேபி 25ஆம் தேதி ஒரு காற்றழுத்த பகுதியாக மாறி இது கண்டிப்பாக, ஏன்னா இது நிறைய டைம் இருக்கு இதுக்கு. ஸோ கொஞ்சம் தூரத்துல இருந்து நகர்ந்து வர்றதுக்கு, அது இன்டென்சிஃபை ஆகிறதுக்கு, நமக்கு வந்து தீவிரமடைகிறதுக்கு கொஞ்சம் பாத்து இருக்குது. சோ அது 26-27ஆம் தேதிக்கு பத்தி அரௌண்ட் தட் டைம் பாத்தீங்கன்னா வட தமிழகத்தை நோக்கி வருகிறது. சோ அந்த வட தமிழகத்துக்கு வந்த பிறகு அது வந்து ரொம்ப தீவிரமடைந்தால் ஆந்திராவுக்கு போய்விடும். ஒரு வலுவிழந்த ஒரு டிப்ரெஷனாகவோ ஒரு வீக் சைக்ளோனாக இருந்தால் நமக்கு வட தமிழகத்துக்கு மழை கிடைக்கும். இல்ல மற்ற மாவட்டங்களுக்கு எல்லாம் டெல்டா பகுதி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பர்டிகுலரா இதோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மயிலாடுதுறையில இருந்து அது கடலூர்ல இருந்து நம்ம சென்னை வச்சுக்கலாம், திருவள்ளூர் வரைக்கும் நமக்கு வச்சுக்கலாம். சோ இந்த பகுதியை தான் நம்ம அடுத்த வந்தால் இந்த பகுதிக்கு மழை கிடைக்கும். இதுவே அது கொஞ்சம் நமக்கு லாஸ்ட்ல சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள கரையை கடந்து ஒரு புயல மாறி உள்ளே கரை சென்று விட்டால் உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கிடைக்கும். சோ இப்ப இது கொடுக்குது பாத்தீங்களா, இந்த காற்றழுத்த பகுதி எப்படி நமக்கு ஒரு சர்க்குலேஷன் பாதி உள்ள காற்று சுழற்சி உள்ள போகும்போது இப்ப தர்மபுரி, கிருஷ்ணகிரிக்கு எல்லாம் மழை கிடைக்குதோ அவங்களுக்கு எப்பயுமே எனக்கு ரொம்ப சென்டர் இதுல இருக்காங்க. பொதுவா அவங்களுக்கு அக்டோபர் 2 நவம்பர்ல பெரிய மழை கிடைக்காது. இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு உள்ள செல்லும் போது நமக்கு வந்து அவங்க காட்டன் குவிப்பு இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட்க்கு அவங்களுக்கு மழை கிடைக்கும், நமக்கு தர்மபுரி போன்ற மாவட்டங்களுக்கு எல்லாம். சோ இப்ப பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஏன்னா இது போகட்டும், அப்ப நமக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 2-3 நாட்கள்ல நமக்கு வந்து அது கண்டிப்பாக உருவாகிவிடும். எவ்வளவு அருகே நம்ம கடற்கரை பக்கத்துல வருதோ இல்ல நம்ம மேலே தாண்டி போகிறதோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட வர நம்ம போய்க்கலாம். ஒரு உண்மையா சொல்லணும்னா 3 நாள் மேல நம்ம சொல்ற கணிப்புகள் எல்லாமே ஒரு 50% கெஸ் தான், 50% நம்ம கம்ப்யூட்டர் பார்த்து சொல்றதுதான். சோ நிகழ்வுகள் கிட்ட வரதான் நம்மளால வந்து உறுதியாக அடிச்சு சொல்ல முடியும், இப்படிதான் மழை இருக்குன்றது நம்மளால சொல்ல முடியும்.